16 ஆண்டுகளுக்கு பிறகு காவிரி மேம்பாலத்தில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகளால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றப்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இதற்கிடையே காவிரி மேம்பாலம் மூடப்பட்டதால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை கண்டித்து பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட ட்ரோன் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் பராமரிப்பு பணிகளால் ஏற்படும் சிரமங்கள், அங்கு நடைபெற்று வரக்கூடிய பணிகளின் தற்போதைய நிலை குறித்து பொதுமக்களின் கருத்துகளுடன் இணைந்து எமது செய்தியாளர் தினேஷின் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை சஞ்சீவி நகர் பகுதியில் காவிரி மேம்பாலம் ஒன்று இருக்கிறது. இந்த காவிரி மேம்பாலம் 1963ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. 14 தாங்கு தூண்கள் கொண்ட இந்த காவிரி மேம்பாலத்தில் கடந்த 2010ஆம் ஆண்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 16 ஆண்டுகளுக்கு பிறகாக தற்போது மீண்டும் அந்த தாங்கு தூண்களுடைய இணைப்பு பகுதியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக நேற்று முதல் இந்த பாலத்தினுடைய போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு மாற்றுப்பாதையில் போக்குவரத்து செல்வதற்காக காவல்துறையினர் ஏற்பாடுகள் செய்திருந்தனர். இந்த நிலையில் இந்த பராமரிப்பு பணிகள் அனைமே இன்று முதல் தொடங்கி உள்ளது. மேலும் இந்த பணிகள் 3 மாதத்திற்குள் முடிப்பதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பராமரிப்பு பணிகள் காரணமாக, அதாவது தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் இந்த பகுதியினுடைய மற்றொரு பாலத்தில் இரு பகுதியாக பிரித்து அந்த பகுதியில் வாகனங்களை செல்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளனர். மேலும் அதே போன்று மாநகர் பகுதிகளுக்கு செல்வதற்கு கூட மாற்றுப்பாதையில் வாகனங்களை காவல்துறையினர் திருப்பிவிடப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக திருச்சி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் அதிகப்படியான வாகன ஓட்டிகள், மேலும் ஆம்புலன்ஸ்கள் இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி மேலும் அந்த குறித்த நேரத்திற்கு அலுவலகத்தில் செல்வோர் மற்றும் இந்த வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்தை சந்தித்து வருகின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மேலும் இந்த சஞ்சீவி நகர் என்ற இந்த காவிரி மேம்பாலம் பகுதியில் அந்த பகுதியில் கல்லணை மற்றும் திருக்காட்டுப்பள்ளிக்கு செல்லக்கூடிய மக்கள், அதன் அருகாமையில் பார்த்தோம்னா சர்க்கார் பாளையம் போன்ற கிராம மக்களும் இருக்கின்றனர். இந்த பகுதியில் ஏற்கனவே நீண்ட நாள் கோரிக்கையாக ஒரு சப்வே அமைத்து தர வேண்டும். இந்த இடத்தில் அதிகப்படியான விபத்துகள் ஏற்படுகிறது. அதனை தடுப்பதற்கு இந்த இடத்தில் ஒரு சப்வே அமைத்து தர வேண்டும் என பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. அது தொடர்பாக பல தரப்பட்ட முறையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் இந்த கிராம மக்கள் கோரிக்கை வைத்த நிலையில் இன்றைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டம், சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக 3 மணி நேரத்திற்கு மேலாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் சூழலும் ஏற்பட்டது. ஆகையால் இந்த பகுதியில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த பாலத்தினுடைய பணிகளையும் துரிதப்படுத்தியும் 3 மாதம் என்பதை குறைந்த நாட்களுக்குள் இந்த பணிகளை அதிகப்படியான ஆட்களை கொண்டு இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு முக்கிய கோரிக்கையாக இந்த இடத்தில் சப்வே அமைத்து தர வேண்டும், விபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரின் கோரிக்கையாகவும் இருந்த நிலையில தொடர்ந்து மாநகரின் பல்வேறு பகுதியில் ஏற்கனவே 2 பாலங்கள் பணிகள் நீண்ட நாட்களாக நடைபெற்று வருகிறது. அந்த பாலத்தினுடைய பணிகள் காரணமாகவும் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வரும் நிலையில் தற்போது இந்த பாலத்தினுடைய பணிகளும் நடைபெறுவதால் திருச்சி மாநகருக்குள் 3 பாலங்களின் வேலை தற்போது நடைபெற்று வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிக பெரும் சிரமத்தை சந்தித்து வரும் நிலையில் குறுகிய காலத்தில் இந்த பணிகளை முடித்து மக்களின் போக்குவரத்திற்கும் மக்களின் பயன்பாட்டிற்கும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தை போக்குவதற்கு முழுமையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் சப்போஸ் எதுவும் ஆம்புலன்ஸே எதுவும் போகணும்னாலும் பிரச்சனை தான். பைக்கு கூட போக முடியல இந்த வழியில். அப்படின்றப்ப கொஞ்சம் சீக்கிரமாக இது பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நாங்களே எதுக்கு எமர்ஜென்சியாக தான் போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்டோட அப்பா ஒரு ஆளுக்கு பிளட்டு கொடுக்கணும். 3 பேர் பசங்க போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா பைக்கில் கூட போக முடியல. அதுவும் எல்லா வழியும் மறைஞ்சிருக்கனால எந்த சைடு போகிறதுனே தெரியல. ஷார்ட் ரூட் எதுவுமே தெரியல. அதான் கொஞ்சம் சீக்கிரமாக அதை முடிச்சாங்கன்னா கொஞ்சம் எல்லா பாதிப்புல இருந்தும் நல்லது. இது கல்லணைக்கு சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு பாதை இடைஞ்சலாக இருக்குது. ரொம்ப டிராஃபிக் ஆகுது. சஞ்சீவி நகரில் போய் திரும்பி வர்றப்ப நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால் இந்த குறுக்கு பாலம் எங்களுக்கு எமர்ஜென்சியாக சீக்கிரம் வேணும். 2 வீலர் போகிறதுக்குனாச்சும் அண்டர் போட்டு கொடுக்கணும். அப்படி 3 மாதம்லாம் முடிக்க முடியாது சார். இது மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏற்கனவே அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கப்ப ஏற்கனவே ரொம்ப சிரமப்பட்டோம். இப்போ மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அன்றாடம் காலைல வேலைக்கு போகிறவங்க, இது மெயின் பைபாஸ் திருச்சி டு சென்னை போகிறது, தென் மாவட்டத்துக்கு போகிற இது எல்லாமே இந்த ரோட்டை தான் கிராஸ் பண்ணி போய் ஆகணும். அதனால் மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. இதை எவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடித்தா மக்கள் இனி
செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.